இன்றைக்கி நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வசனங்களை பார்க்கும்போது முதல் வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான் அப்படின்னு சொல்லுது. இந்த சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டதுன்னா ரெண்டு காரணத்தை காட்டுது. யார் பாக்கியவான் என்று சொல்லுது. அடுத்தது இந்த 2வது வசனத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கியமான ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுக்கு என்னென்ன நன்மைகள் வரும்னு சொல்லுது. முதலாவது யார் பாக்கியவான்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் ஒரு மனிதன் நடக்காமல் இருக்கிறவன் பாக்கியவான். பாவிகளுடைய வழியில் அவன் நில்லாமல் இருக்கும்போது அவன் பாக்கியவானாக இருப்பான். பரிகாசக்காரும் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கிற ஒரு மனிதன் பாக்கியவான். இப்படி இருக்கிற மனிதன் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கணும். சும்மா வாசித்துட்டே இருக்கணும்ல, வாஸ்த வசனத்தை தியானிக்கணும். அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பேசுது, என்ன சொல்லுதுன்னு அதை தியானிக்கணும். அதுக்கு அடுத்தது அப்படிப்பட்ட மனிதன் பாக்கியவான்னு 2வது வசனம் சொல்லுது. அவன் பாக்கியவனாக இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை வச்சுருக்காருன்னா, அவன் நீர்க்கால்களுக்கு ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னு அப்படின்னா நல்ல ஒரு செழிப்பான இடத்துல இருக்கிற ஒரு மரத்தை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஒரு தண்ணி எல்லாம் பக்கத்திலே இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற மரம் ரொம்ப செழிப்பாக இருக்கும், ஓரமாய் நடப்பட்டு. அந்த மரம் என்ன செய்யணாக்கி எப்போவுமே அதுக்கு காலத்தில் கனி கொடுக்கும். நம்ம தென்னை மரங்களெல்லாம் வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் போய் மரத்தில் கரெக்டாக போய் அந்த கோகனட்டை கட் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் 3 மாதத்துக்கு அந்த இடைவெளியில் அடுத்தது அது கரெக்டாக அந்த கோகனட் வந்துடும், விளைஞ்சி வரவும் திரும்ப கட் பண்ணாங்க. அந்த தன்காலத்தில் அந்தந்த டைமில் அந்த கனியை அந்த மரம் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை போல் இருப்பான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒவ்வொரு பிளெஸ்ஸிங் அவனுடைய வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். காலேஜ் முடிக்கவும் வேலை, அதுக்கடுத்து குறிப்பிட்ட காலத்தில் அவனுக்கு கரெக்டான டைமில் அவனுக்கு திருமணம், அதுக்கடுத்தது எல்லாமே அந்தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறது. அதுதான் அந்த சொல்லப்பட்ட அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அதுக்கடுத்து கடைசியில் சொல்லப்பட்டிருக்க எல்லாத்தோட பெரிய பிளஸ்ஸிங், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம ஒரு மனுஷன் என்னென்ன செய்கிறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணாதான் அந்த காரியம் நடக்கும். அப்படி ஆண்டவர் பாக்கியவானாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு செய்கிறார். இது எல்லா விஷயம் பார்க்கும்போது 2வது வசனம் தான் முக்கியம். அங்கே கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். எப்போ அவருடைய வசனத்தை தியானிக்கிறவன், இப்போ ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடம், இல்லைனாக்கி நம்ம காலேஜில் இருக்கிற இடம், இல்லைனாக்கி நம்முடைய ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம போயிட்டுருக்கிற டைம், அந்த காலில் வாசித்த வசனம் நம்மளுடைய இருதயத்தில் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவன் ஒரு பாக்கியவான ஆண்டோடைய சமூகத்தில் காணப்படுவான். நம்மளும் அதேமாரி மாறுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆமென்.